பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து கடன் கொடுக்கணும், அதிலெல்லாம் தேவையில்ல. கடன் கொடுக்கணும், அந்த உதவிலாம் தேவையில்ல. நம்முடன் அருகில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து உண்ணுவதில் நம்ம வந்து ஒரு கவனம் செலுத்தினாலே போதுமானது. அதுவே போதும். அதுவே ஒரு உதவி தான். நம்மக்கிட்ட அருகில் இருப்பவர்கள், நம்ம குடும்பத்தினராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நண்பர்களோடு இருக்கும்போது இந்த உணவை பகிர்ந்து கொள்வதில் நம்ம போட்டி போடணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து சுதந்திரமாக இருக்க முடியும். மற்றபடி நண்பர்கள் வேணுங்கிறதுக்காக அவங்க கேட்குற கடன்லாம் நம்ம கொடுத்து உதவி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. உறவினர்கள் இருக்காங்க, அவங்க கடன் கேட்குறாங்க, பெரிய தொகையாக கடன் கேட்குறாங்கன்னா சின்ன தொகையாக கடனை கேட்டால் கொடுத்துடலாம். ஆனால் வந்து நம்பிக்கையாக இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. இப்போ உறவினர்கள் கூட எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னா, பேங்கில் வாங்கினா நமக்கு வட்டி கிடையாது, வட்டி கேட்பாங்க. பேங்கில் கடன் வாங்கினா நம்மக்கிட்ட வட்டி கேட்பாங்க. இதுவே சொந்தக்காரங்கிட்ட வாங்கினா நம்ம வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வட்டி இல்லாத கடனை சொந்தக்காரங்கிட்ட வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற உள்நோக்கத்தை அடிப்படையாக வச்சு இந்த சொந்தக்காரங்க நம்மகிட்ட கடன் கேட்பாங்க. அதன் மூலமாக நமக்கு இழப்பு தான் ஏற்படுத்தும். நீங்கள் 1,00,000 ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அதன் மூலம் மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் வட்டி வந்து இழப்பு ஏற்படுகிறது. ஏதோ வட்டி இல்லாமல் நம்ம 1,00,000 சொந்தக்காரங்கிற பேரில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஏமாற்று வேலை தான். அதனால் கடன்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடன்கிறதே வந்து நீ அரசாங்கத்திட்ட தான், அதாவது பேங்கில் தான் வாங்கணும். தனி மனுஷங்கிட்ட நீ வாங்கினா வட்டியோடு கொடுக்கணும். ஒரு பணம் நீ கடனாக வாங்குறேன்னா அது திருப்பி கொடுக்கும்போது வட்டியோடு கொடுக்கணும். அதுதான் நேர்மையை தவிர மற்றது எல்லாமே ஏமாற்று வேலை தான். நீ சொந்தக்காரங்கிற பேரில் வந்து 10,000 கொடு, 20,000 கொடு, 1,00,000 கொடு, 50,000 கொடு அப்படின்னு வாங்குற அப்படின்னா நீ வட்டி இல்லாமல் வாங்குறதுக்காக தான் சொந்தக்காரங்கிட்டே நீ கடன் வாங்குற. வட்டி எல்லா இடத்துலையும் நீ வட்டி கொடுக்க வேண்டிய வரும் அப்படின்னா அப்போ நீ வந்து சொந்தக்காரங்கிட்ட வந்து அந்த மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற இதுக்கு நம்ம பேங்க்லேயே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால் இப்போ வந்து பணம் கொடுக்குறதுக்கு இப்போ எல்லாருமே வந்து பேங்கெல்லாம் தயாராக இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சொந்தக்காரங்க வந்து பொதுவாக வந்து வட்டி கடன் கொடுக்குறத வந்து தவிர்க்கலாம். உறவினர்களுக்கு கடன் கொடுத்து தான் நீ உறவு முறையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வாங்கிட்டு அவங்க இழுத்தடிக்கிறாங்க, 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. அதனால் வட்டி இழப்பு ஏற்படுகிறது. அவர்களுக்கு நல்ல லாபம். வட்டி இல்லாமல் கடன் வாங்கி அவர்கள் லாபம். சிலர் வட்டிக்கு, அதாவது கடன் கேட்டு வேறு இடத்துல வட்டிக்கு விடுறாங்க. உறவினரிடம் கடன் கேட்டுட்டு வட்டி இல்லாமல் கடனை வாங்கி கொண்டு வட்டிக்கு விடுகிற வழக்கம்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு உறவினர்கள் ரொம்ப உஷாராக இருக்காங்க. அதனால் பண விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அடிப்படையான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப வந்து ஏமாளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படவே செய்யாது, பின்னேற்றம் தான் ஏற்படும். கடைசியில் பிச்சைக்காரங்களாக ஆகிடுவீங்க, நீங்கள் கடன்காரங்களாக ஆகிடுவீங்க. அதனால் உறவினர்களிடம் வந்து விழிப்போடு உறவினரிடம், நண்பர்களிடம் விழிப்போடு இருக்க வேண்டும். நேர்மையானவர்களை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்க கஷ்டப்படணும். என்றைக்குமே வந்து நம்மளை மற்றவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது. அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு மற்றவங்கள ஏமாத்துறதுக்கான நியாயத்தை நம்ம வந்து கற்பிக்கக்கூடாது. நேர்மையாக இருக்கிறதுல உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்துட்டு யாராவது அந்த மாதிரி கடன் கொடுத்து தான் ஒரு உறவு முறையை பாதுகாக்கணும். ஏன்னா கடன் வாங்குறாங்களா, ஒரு பெரிய தொகை வாங்கினான்னா வட்டிக்கு கொடுக்கலாம். எழுதி வாங்கிட்டு முறையாக பத்திரத்தில் எழுதி வாங்கிட்டு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தா கூட திரும்பி வரலன்னா அந்த பத்திரத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? கோர்ட்டுக்கா போவீங்க? கோர்ட்டுக்கு போனால் கிடச்சிருமா? இப்போது ஒரு பேங்க்லேயே லோன் வாங்குறாங்க, திருப்பி கட்ட முடியல அப்படிங்கும்போது அந்த பேங்காலேயே வந்து அந்த மனுஷங்கிட்டேருந்து அந்த பணத்தை வாங்க முடியல. தொடர்ந்து உங்களுக்கு பேங்க்கில் லோன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை தான் அந்த பேங்க்காரங்களே கொடுக்குறாங்களே தவிர, இப்போது நீங்கள் வந்து பேங்க்கில் போய் 5 லட்சம் பணம் வாங்குறீங்க, அப்போது வாங்கிட்டு என்னால் திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா அந்த பேங்கால் என்ன பண்ண முடியும்? என்ன சிறையில் அடைப்பாங்களா? அதனால் அந்த பேங்க்கு என்ன லாபம் வந்துட போகுது? அந்த 5 லட்சம் என்ன திரும்ப கிடச்சிட போதா? அப்படி இருக்கும்போது நீங்கள் உறவினர்கள் உங்கள்கிட்ட பணம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க திருப்பி தரலன்னா நீங்கள் அவங்ககிட்ட பத்திரம் எழுதி வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும், பத்திரத்தில் கையெழுத்து போட்டு எழுதி வாங்கி வச்சுக்கிட்டா மட்டும் பணத்தை திருப்பி தராத அவங்கள நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்? அந்த உறவினர்களிடமிருந்து எப்படி பணத்தை வாங்கிட முடியும்? அதனால் உறவினர்களுக்கு நிறைய உள்நோக்கம், எல்லாம் புத்திசாலியாக இருக்காங்க. எப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கடன் வாங்கிட்டு அந்த வட்டி இல்லாமல் கடன் வாங்கி கொள்கிறது. அதனால் 1 வருஷத்துக்கு நமக்கு வட்டி இழப்பு ஏற்படுகிறது. வட்டியோடு திருப்பி கொடுத்தாங்கன்னா அது நேர்மையான செயல். 1 வருஷம் கழித்து கொடுத்தா கூட வட்டியோடு கொடுத்தா அது நேர்மையான செயல் தான். அவங்க இப்போ உறவினர்கள் வந்து ஒரு கணக்கு போடுறாங்க, சொந்தக்காரங்கிட்ட வாங்கினா நம்ம வட்டி இல்லாமல் வாங்கிக்கலாம், வட்டி இல்லாமல் அந்த கடனை வாங்கிக்கிட்டு
நம்ம எப்போ வேணாலும் திருப்பி கொடுத்துக்கலாம், அதனால் நமக்கு லாபம் அப்படிங்கிற அந்த கணக்கு. அப்புறம் நம்மக்கிட்டே வட்டி இல்லாமல் கடனை வாங்கி கொண்டு பிறரிடம் வட்டிக்கு விடுகிற வழக்கம் உடைய உஷாரான உறவினர்கள்லாம் இருக்காங்க. அதனால் இதிலேருந்துலாம் நம்ம பாதுகாத்துக்கணும். பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி உறவு முறையை பாதுகாக்கணும், நட்பு முறையை பாதுகாக்கணும், நண்பர்களுக்காக உறவினர்களுக்காகன்னு சொல்லிட்டு கடன் கொடுத்து தான் நீங்கள் உறவு முறையை பாதுகாக்கணுங்கிற அவசியம். கடன் கொடுக்கலன்னா அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னா அது மாதிரி தேவையில்லை. நிறைய கடன் கேட்குறாங்க, அது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட உறவு முறை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி நட்பை எப்படி பாதுகாக்கிறது, உறவு முறையை எப்படி இப்போ உதவி செய்யணும். அதை எந்த மாதிரி உதவினா, நீங்கள் நண்பர்களோடு இருக்கிறீங்க, உறவினரோடு இருக்கீங்க அப்படின்னா பகிர்ந்து உண்வதில் ஒரு ஆர்வமாக இருங்க. இப்போ நண்பர்களோடு இருக்கீங்க, சொந்தக்காரங்க வராங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு விருந்து உபசரிப்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா சிறப்பாக இருக்கணும். ஒரு நண்பர்களோடு இருக்கிறீங்க, நண்பர்களோடு இருக்கும்போது ஏற்படுகிற அந்த உணவு செலவுகளை பகிர்ந்து கொள்வதில் ஒரு போட்டி போடணும். நான் செலவழிக்கிறேன், நான் காசு கொடுக்குறேன், சாப்பாட்டுக்கு நான் காசு கொடுக்குறேன், வாங்க சாப்பிட்லாம், டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலவுகளுக்கு ஆர்வமாக இருக்கணுமே தவிர, அதே நண்பர்கள் யாராவது எனக்கு கடனாக ஒரு 50,000 கொடு 10,000 இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நீங்கள் ஆர்வமாக இருக்கணும். இல்லைங்க, அந்த ஒரு உதவின்னா இதுதான் என்னால் செய்ய முடிகிற உதவி என்னென்னா, இந்த மாதிரி நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது அந்த உணவுகளை பகிர்ந்து கொள்வது, உணவுகளை அவர்களுக்கு நல்ல அந்த இதில் தான் ஆர்வம் காட்டணும். அதில் தான் ஆர்வம் காட்டணுமே தவிர அந்த கடன் கொடுக்கறதுல உஷாராக இருக்கணும். கடன் கொடுக்கறது அது நம்மளை முன்னேற விடாமல் செய்துவிடும், நிறைய இழப்பு ஏற்படும், பொருளாதார இழப்பு ஏற்படும். அதனால் மனுஷங்களை பற்றினா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். மனுஷங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி கடன் கொடுக்கறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக உடனடி கடன்லாம் கொடுக்கறதுக்கு வங்கிகள் தயாராக இருக்கும்போது நம்மக்கிட்ட ஏன் வாங்குறாங்கன்னா வட்டி இல்லாமல் அந்த கடனை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நினப்பு தான் அது. அப்படி இருக்கும்போது மனுஷங்களுக்கு அப்படின்னா நாம் செய்கிற உதவி எதுவாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப தவிர்க்கவே முடியாத உதவி எது, அதை மட்டுமே சிறப்பாக செய்வோம். மனுஷங்களுக்கு நம்ம தவிர்க்கவே முடியாத உதவி எதுன்னா, மனுஷங்க நம்ம நண்பர்களோடு இருக்கும்போது உறவினர்களோடு இருக்கும்போது, இப்போ நீங்கள் 10 நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா, நண்பர் வெளியில் ஏதோ பார்த்து அப்போது ஒரு வாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட போவோம் அப்படின்னா, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டி போடுங்க. ஒரு 4 நண்பர்கள் இருக்கீங்க, 4 நண்பர்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த செலவை நீங்கள் ஏற்றுக்கலாம். அதில் போட்டி போடணும். அந்த 4 நண்பர்களுமே போட்டி போட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அந்த மாதிரி. இப்போ ஒரு டீ குடிக்கிறீங்க அப்படின்னா போய் டீ செலவை ஏற்றுக்கிறதுல போட்டி போடணும். இந்த மாதிரி இதை மட்டும் சிறப்பாக செஞ்சாலே போதும். மற்றபடி இந்த கடன் கொடுக்குறதுலலாம் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. அது அளவுக்கு அதிகமான உதவி தான் அது அந்த உதவிங்கிறது நமக்கு இழப்பை தான் ஏற்படுத்தும். இல்லை வட்டியோடு திருப்பி தருவாங்க, நம்பிக்கை 100% நம்பிக்கை, இவரை பற்றி எனக்கு தெரியும், வட்டியோடு தருவார் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆட்களுக்கு கடன் கொடுத்து உதவலாம். அது மாதிரி நண்பர்கள் கேட்குறாங்க, உறவினர்கள் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு உணவு மட்டும் பகிர்ந்து கொள்வது மட்டும் இல்லை, பணமும் பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு 50 ரூபா 100 ரூபா இதுக்கெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை வச்சுக்கலாம். 50 ரூபா 100 ரூபா திருப்பி கொடுத்து கம்பல் பண்ணி திருப்பி கொடுத்தா வாங்கிக்கலாம். அதை நம்ம நண்பர்களுக்கு 50 ரூபாயோ 100 ரூபாயோ செலவழிக்கிறோம் அப்படின்னா அதை திரும்பி எதிர்பார்க்காம தான் ஒரு உணவை பகிர்ந்து கொள்வது போன்று பணத்தையும் பகிர்ந்து கொள்வது. அது மாதிரி ஒரு பொருளை பகிர்ந்து கொள்வது. ஏதோ நம்மக்கிட்ட உள்ள ஒரு பொருள், ஒரு பேனா கேட்குறாங்க அப்படின்னா பேனா எழுதி தரேன் அப்படின்னு பேனா கொடுக்குறோம் அப்படின்னா திருப்பி வாங்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொருளை பகிர்ந்து கொள்வது, உணவு, பொருள், பணம், இந்த மாதிரி இதை ஒரு அளவோட, அதனால் பிறருக்கு நாம் செய்கிற உதவின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு பிறருக்கு உதவி செய்யணும். எந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான உதவிக்கு ஒரு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் செய்யணுமே தவிர இல்லைன்னா செய்யக்கூடாது.